குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு தலை வந்து கணவன் தான், சரிங்களா? அப்படி தான் அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் விசுவாச மக்களுக்கு சபை எதை பிரதிபலிக்குது என்று சொன்னால், தலையாக கிறிஸ்துவனுடைய தலையாக, கிறிஸ்துவுக்குரிய தலையாக அவர் வெளிப்பட ஒரு ரொம்ப ஆயத்தமாக இருக்கார். அதனால் நம்ம வந்து சபையை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை தலையாக்கி அந்த தலையிலே உங்களை வைத்திருக்கிறார் இல்லையா? சபையாகிய தலையில் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த இந்த சபைக்குள்ளே தீமையாக சொல்லித்தருவோம் இல்லை, நன்மை தான் சொல்லித்தருவோம், நல்லது தான் நம்ம கற்றுக் கொடுப்போம், தீமையான சொல்லித்தர மாட்டோம், சரிங்களா? தீமையானது வராது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோன்றுனா அது நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், சரிங்களா? எங்களுடைய நடத்துகிறது தவறான ஒரு காரியம் அப்படி சொன்னீங்கன்னா அதை நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த சபை மாத்திரம் எந்த சபையிலையும் சபையானது நன்மையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதங்களில் தான் செயல்பட்டு வருகிறது. ஒருவேளை சபையில் பிரசங்கிக்கிற பிரசங்கியார் வந்து கெட்டவராக இருக்கலாம். அதுக்கு சபையாகிய தலையாகி கிறிஸ்துவை நம்ம குறை சொல்லக்கூடாது. பிரசங்கியார்கள் இடக்கு மடக்காக பேசுவாங்க, எடாவிடமாக பேசுவாங்க, அவங்களுடைய சுயநலத்துக்காக பேசுவாங்க. ஆனால் கிறிஸ்து அப்படிப்பட்டவரே கிடையாது. சபையாகிய கிறிஸ்துவனுடைய தலையில் நான் அங்கமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், சரிங்களா? அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்களேன், வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம். எபேசியர் புதிய ஏற்பாடு பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு தான் அது எழுதுகிறார், சரிங்களா? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் நான் வாசிக்கிறேன். 20லிருந்து 23 வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். 20லிருந்து 23 வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மேலே மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரையே உன்னதங்களில் நம்முடைய வலது பரத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? 23 வசனம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த சபைக்கு தலை யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு தான், பாஸ்ட் கிடையாது. அப்படி பாஸ்ட் தலையாக இருந்தார்னா இயேசு அந்த சபைக்கு தலையாக இருக்க மாட்டார். ஆமாம், பாஸ்டர்மா தலையாக இருந்தாங்கன்னா பாஸ்ட் இயேசு இருக்க மாட்டார். அவங்களுடைய சுயம், அவங்களுடைய மாம்சத்தை அங்கே செயல்படும். ஆனால் இயேசுவுக்கு நாம் தலையாக இடம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கங்களேன், அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே சந்தோஷம் இருக்கும், அங்கே விடுதலை இருக்கும், அங்கே நிம்மதி இருக்கும், எந்த கசப்புக்கு இடம் இருக்காது. இன்னும் நிறைய சபைகளிலே கசப்புகள் நிறைந்த ஒரு சபையாகத்தான் இன்றைக்கி போகுது. ஊழியத்தில் உணர்வற்ற ஒரு ஊழியங்களை நாம் பார்க்குறோம். ஆனால் அதுக்குன்னா இடம் கொடுக்க. இது கிறிஸ்துவனுடைய தலையாகிய சபை. நான் ஒரு உறுப்பாக ஒரு அங்கமாக செயல்படுகிறேன். என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டு நான் போயிட்டே இருக்கணும். அவர் தலையாக இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறார். என்னுடைய வேலையை நான் ஒழுங்காக செஞ்சுருக்கேனா, உங்களுடைய வேலையை நீங்கள் ஒழுங்காக செஞ்சுருக்கீங்களா ஆண்டவர் உங்களை கேட்பார், சரிங்களா? அதனால் கிறிஸ்துவாகிய எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவு கொஞ்சம் அப்படியே விலகி வாரமெல்லாம் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் மனைவியோடு இருக்கீங்க, உங்கள் புருஷனோடு இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளோடு இருக்கீங்க, உங்கள் தொழிலோடு இருக்கீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை யாரோட? இயேசுவோடு இருக்கணும். அப்படி நீங்கள் பழகிட்டீங்க வச்சிங்களேன், இயேசுவே என் கூட இருக்கணும். சர்வீஸ் முடிகிறவரையும் யார்கிட்ட நான் பேச மாட்டேன். சர்வீஸ் நடக்கும்போது எழுந்திரிச்சு போக மாட்டேன். நீ சர்வீஸ் நடந்தா நான் கல்விட்டார் 5 பேர் அட்டி கூட்டிகிட்டு வர்றார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு வெளியே போகிறது, ஏங்க என் வயசுக்கு எனக்கு பலவீனம் இருக்குமா இருக்காதா? நான் ஏன் போக மாட்டேன்? தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. விளையாடப்பட்டதுங்க தேவ சமூகம். அதை நீ அற்பமாக அசட்டை பண்ணிட்டு போனீங்கன்னா தலையாக கிறிஸ்து பார்த்துக்கிட்டு இருக்கார். வெளியேனும் போகவே கூடாது, எந்த காரணத்தும் போகக்கூடாது, சரிங்களா? அப்படி நம்ம ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம போகும்போது தான் கர்த்தர் நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், தேவைகள் அனைத்தும் பக்காவாக சந்திப்பாருங்க. நம்ம மிஸ்டேக் இல்லாமல் போய் பாருங்கள், அவர் அழகாக சந்திச்சு நீட்டாக கொண்டு போயிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா? சரி, இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்க்குறோம். ரோமர் 6வது அதிகாரம். ரோமர்